ஆணோ பெண்ணோ எப்படிப்பட்ட நிறம் உள்ள நீங்கள் துணியை உபயோகப்படுத்துவீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தே சொல்லலாம். உங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரேடியோலேயோ டிவிலேயோ ஜோதிடம் பார்க்கும்போது செல்லில் பார்க்கும்போது இந்த நிறம் ஆடையை நீங்கள் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஆணாக இருந்தால் இப்படி ஒரு ஷர்ட்டு பனியன் போட்டிருக்கீங்களா, பெண்ணாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு புடவை அந்த மேலாடை என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான நிறத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜாதக பிரகாரம் தான் அந்த நிறங்கள் நமக்கு பிடிக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு குணங்களை தர்றது அந்த நிறங்கள் தான். அதனால தான் உங்களை கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலில் போயிட்டு நிறமுள்ள பூக்களை, மஞ்சள் பூக்கள், சிகப்பு பூக்கள், வெள்ளை பூக்கள், ரோஜா மலர்கள், நறுமணம் உள்ள பூக்கள், நறுமணம் இல்லாத பூக்கள் தேவையில்லை. அப்படிலாம் நம்ம கோவிலில் எடுத்துகிட்டு போய் படைக்கணும், சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் நமக்கு மட்டுமல்ல, அந்த கோவிலில் வர்ற எல்லாருக்குமே அந்த நிறங்கள் குணங்களை கொடுக்கும், குண மாறுதல்களை கொடுக்கும். ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக வரார், ரொம்ப பிரச்சனையில் வரார் கோவிலுக்கு அப்படின்னா அந்த நிறங்களை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். என்ன ஒரு அலங்காரம் சார், பூ அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குது சார், அந்த வாசனை அந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே அற்புதமான பூ வாசனை வருது சார், இந்த ரோஜாப்பூ மல்லிப்பூ வாசனை அப்படியே தூக்குது சார், அதில் அவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நிறங்கள் தான் அவனுக்கு அந்த குணங்களை கொடுக்குது. நீங்கள் சினிமாவில் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபமாக இருக்கிற இடத்துல, அதே மாதிரி ஆக்ரோஷமாக சண்டை போடுற இடத்துலலாம் அந்த நிறங்கள் சிகப்பு, கருப்பு, ஒளி குறைந்த இடத்துல தான் சண்டை போடுவாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அந்த குணங்களை தரக்கூடியது அந்த அட்மாஸ்பியர்ஸ், அந்த சீன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பயம் கொடுக்கும். அதே மாதிரி கோவில்களில் ஏதாவது சீன் எடுத்தாங்கன்னா நிறைய வெளிச்சம் இருக்கிற மாதிரியும், ஆன்மீகத்தினுடைய ஒலி கிடைக்கிறபடியும், வேதங்கள், மந்திரங்கள், மணிகள் இதெல்லாம் சத்தம் வரா மாதிரியும், சுப ராகங்கள் பாடுற மாதிரியும் இருக்கும். ராகங்களில் கூட அசுப சுப ராகங்கள் நிறைய இருக்குது. உங்களது சோகங்களை சொல்லக்கூடிய ராகங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட நிறங்கள் தான் இப்போ உபயோகிப்பீங்க. சின்ன வயசில் பட்டையாக துணி போட்டுக்கிறீங்க சார், இளம் வயசில் ஒரு அற்புதமான கலர்ஃபுல் ட்ரெஸ் போடுறீங்க, முதியோரில் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சந்தன நிறமும். இதுதான் சார் வாழ்க்கை, நிறங்கள் தான் வாழ்க்கை.